ஏழைகளை பேறு பெற்றவர்கள் என்றும் செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்றும் இருவேறு விதங்களிலே ஆண்டவர் இயேசு மனிதர்களை பிரித்து பார்க்கிற நிகழ்வு இன்றைய நற்செய்தி வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. ஏழைகள் இறைவனை தேடிய இறைவனையே நம்பி வாழ்கிறவர்கள். செல்வர்கள் இன்னொரு பக்கம் செல்வங்களை நம்பி வாழ்கின்ற போது இறைவனை மறந்து போகிற தன்மையைத்தான் ஆண்டவர் இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். செல்வம் மிகுதியாயிருந்தும் இறைவனை தேடுபவர்களே அல்ல, செல்வங்களை வைத்துக்கொண்டு செல்வங்கள் மட்டும் தங்களுக்கு கடவுளாக வேண்டும் என்று நம்புகிறவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு சாடுகிற நிகழ்வு இன்றைய நற்செய்தி வாசகமாக இடம்பெற்றிருக்கிறது. செல்வங்களை மட்டுமல்ல, செல்வங்களின் உன்னதமான செல்வங்களுக்கு உரித்தான இறைவனை நாம் நம்பி வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இறைவன் முன்பாக நம்மை தாழ்த்தி கொண்டு ஏழ்மை உள்ளம் கொண்ட மக்களாக இறைவனையே நம்பி வாழுகின்ற சிறந்த பேற்றினை நாம் பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, உம்மையே நம்பி வாழ, செல்வங்களை அல்ல உம்மை மட்டும் நம்பி வாழ்வுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.